சத்தியமங்கலம். சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் வாங்க வாங்க. சத்தியமங்கலம் எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. படிக்கட்டு கொண்டு வாங்க, படிக்கட்டு கொண்டு வாங்க. நான் போன சைலண்ட்ல போடுவோம். கருப்பசாமி இன்னைக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்திருக்கணும். மித்தாலும் போலாம். தொட்டு கும்பிடுதாயே படிக்கட்டு வாங்க வாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தந்தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் ஏதோ ஒரு ரோகத்துல எங்களை பிடுங்கி இன்னைக்கு நடுத்தருவில் நிற்க வைக்கிறதுக்கு எல்லாம் தண்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால கருப்பசாமி எங்களுக்குன்னு ஆதரவு யாரும் இல்லை. அதனால கருப்பராயா நீதான் உண்மையா இருக்கிற, அதனால நீதிக்கு நேர்மையா உன் காலில் வந்து நான் விழுந்துட்டேன். உண்மையா ஐயா. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு யார் தீமை நினைச்சாலும் இந்த கருப்பராயன் உன் கூட நிற்பேன். இந்த 4 நாளைக்கு முன்ன சருப்ப ரூத்துல உன் கண்ணுக்கு காய்ச்சி அடிச்சிருப்பேன். இந்த கருப்பராயன் உன் கூட நிற்கிறேன். எத்தனையோ மந்திரம் தந்துரும் உன் கட்டுமனையில வச்சு இன்னைக்கு மனம் உடைச்சல கயிறு போட்டு சாவலான்னு கூட முடிவு பண்ணேன். உண்மைன்னா உமா, பொய்னா பொய்ன்னு சொல்ல. போய் தொட்டு கும்பிடுப்போம். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு மக்கள் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு பேச்சு சொல் பேச்சும் கேட்கல. ஆமா, இன்னைக்கு எல்லாம் ஊதாரியா இருக்குது. அதனால கருப்பசாமி யார் செஞ்ச பாவமோ இன்னைக்கு இந்த கட்டுமனையில நான் காலை வச்சு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறேன். மானக்கேடாகுது, அவச்சொல்லாகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறைபாடா இருந்தாலும் நான் போய்க்கிறேன். உன் கரும வணிகம் இப்ப தீருது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு 2 சம்சார வாழ்க்கை வருது. யாருக்கு? எங்க மாமனாருக்கு. இன்னைக்கு 2 சம்சாரம். இன்னைக்கு அவன் மண்ண பாவம் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் பிள்ளைங்க தித்திலி சன்னியாசி கோலம் ஒன்றுத்துக்கு ஆவாதவங்களும் உன் பிள்ளை பேசுது. அந்த மாதிரி அப்படி நடந்துக்கிறான். அதனால கருப்பசாமி இந்த குறவோடு இருந்தாலும் கருப்பராய் உத்தரவிட்டு அதை தித்தலி பண்ணிடுறேன். உன் கட்டுமனையிலே இந்த கருப்பசாமி 21 வந்தியில வச்சு வழிபாடு பட்டு இருந்து அழிச்சிட்டீங்களேப்பா. ஏன் அந்த மோட்டார் ரூம் ஓரமா ஒரு புத்தோட இருந்தனே, ஏன் கும்பல்ல எல்லாம் மட்டம் பண்ணிட்டீங்கல்ல. அதனால கருப்பசாமி நீ எடுத்து கும்பிடு. ஒரு மண்ணை பிடிச்சி என்னை வழிபாடு பண்ண. உன் குடும்பத்தை என்னுடைய கோபுரம் வளர்த்துற மாதிரி வளர்த்து எந்த கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் இந்த கருப்பராயன் உன் கூட நின்று உனக்கு நான் விடுதலை அமைச்சு கொடுத்தேன். போய் வா. அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? 1 லட்சம் ரூபாய் பணம் தரேன். வா, 1 லட்சத்தை கொண்டு போய் எங்கேயே போடு. என் பிள்ளை வித்தாதான் சார் கொடுக்க முடியும். அதான் சொல்றேன். நான் அதான் சொன்னேன், உனக்கு 1 லட்சம் கொடுனா கேட்கறேன். உன் பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறேன். 1 லட்சம் ரூபாய்க்கு கிடாயை வாங்கி என் மக்களுக்கு நிறக்க வயிறு நிறக்க சாப்பாடு போட்டுருவியா? அடி சத்திட்டா இல்ல கருப்புசாமி விட்டு 6 மாசத்துல இப்பயே அங்க முடிவு பண்ணிட்டான். ஆள் விட்டு பேச வைப்பேன். 6 மாசத்துல அதுக்கு ஒரு வீடியோ அமைச்சு தரேன். சத்தியம். ஓ, இந்த மேட்டை ஒன்று காரி துப்புனைங்கெல்லாம் இந்த மேட்டை வாங்கிட்ட வருவாங்க. ஓ, நான் பார்த்துக்கிறேன். இந்தா கொஞ்சம் நான் வேற பேங்க்ல வச்சிருக்கியாட்டு இருக்குது. அதுக்கும் நான் அமைச்சு தரேன். அதை விட்டுரு, நீ விட்டுரு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். சரி சரி. கூட்டியா என் பிள்ளை எங்கேயா போகும்? கருப்பசாமி என் பிள்ளை கல்யாணம் ஆனதான் 3 கெடா 15 அரிசி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி கெடாயும் அமைச்சு கொடுத்தா 15 அரிசி. இன்னும் அதுக்கீழே அந்த 3 கெடாய்க்கு ஒரு 4 எனக்கு குறிச்சு கொடு சாமி அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிறேன். நான் அதை அமைச்சு தரேன். இன்னைக்கு தான் என்னை நிறக்க வாகனத்தை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க என் மக்கள். கண்ணை திறந்து வாகனத்தை ரெடி பண்ணிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் கோரிக்கை, உலக நாட்டில் இருக்கிற என் பிள்ளைங்க தமிழ் வாழும் மக்கள் இன்னைக்கு பசி பட்டினியா அங்கங்க ஜெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்றது, என்ன பாஸ்போர்ட்டா? அதெல்லாம் கட்டாயி போய் எல்லாம் நடுத்தருவில் நின்றுட்டு இருக்குது. நான் ஒவ்வொருத்தனையும் அங்கிட்டு இருந்து வெளியே கொண்டு வரதான் இந்த கருப்பன். இன்னைக்கு நான் முடிவு எடுத்து இன்னைக்கு சவாரி நான் கிளம்ப போறேன். என் பிள்ளைங்களா மன நிம்மதியா மன கஷ்டத்தோட இன்னைக்கு வெளிநாட்டுல எல்லாம் மாட்டிட்டு இருக்குது. ஒவ்வொரு பிள்ளையா நான் வெளியே கொண்டு வந்து
நான் சேர்த்தது இந்த கருப்புசாமியோட வேலை. பணம் கட்டிருக்கிறேன் 8 லட்சம் அமெரிக்காவில் கூப்பிடல. கருப்பசாமி இன்னைக்கு அவனுக்கு கிரக சூழ்நிலையில இருக்குது, புரியுதா? அவனுக்கு வேலை வந்தது, கொஞ்சம் தவறு நடந்து அவன் வண்டி ரேஸுக்கு போறதுக்கு பார்க்கணும். ஆமாம் சாமி, அப்படிலாம் அனுப்பக்கூடாது சாமி. ஆ? அப்படிலாம் நீங்க அனுப்பக்கூடாது. நீ செல்லம் கொடுக்குறிய, நான் என்ன பண்றது? அவன் அடிக்கலாம் முடியும். அப்புறம் அவன் வண்டி ஓட்டுறாங்கிறான், நீ அப்புறம் இல்லைன்னா என்ன பண்றது? எனக்கு தெரியாம போய் மும்பை போய் ஓட்டிட்டு வருவான். எந்த சும்மா வண்டிட்டு போனா அதனால கருப்பசாமி அவனுக்கு நான் மாத்தி அமெரிக்கா வாய்ப்பு அமைச்சு தரேன், புரியுதா? இப்போ உன் பிள்ளைய கரை சேர்த்திட்டேன், புரியுதா? நான் இதுக்கு மேல அடுத்த ஏடு அங்கதான் எடுக்க போறேன். ஏன்னா நீ தான் சொன்ன கோரிக்கை உடனே எனக்கு செய்யறதில்ல, ஆமா சார். புரியுதா? 3 கிடா வந்துருச்சு 100 கிலோ கறியோட. என் மக்கள் நிறக்க சாப்பிட்றதுக்கு, மக்களுக்கு அன்னதானத்துக்கு நிறக்க கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் அடுத்தது அந்த ஏடு எடுத்தேன்னா எனக்கு சீக்கிரம் வேலையாகும்ல. படபடன்னு முடிக்கிறீங்களா, நான் படபடன்னு முடிச்சு தருவேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அடுத்தது ஏடு எடுக்கிறேன். உன்னோட குறைபாடெல்லாம் நீ பாரு. 3 இடம் பார்த்துருக்குறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி அதையும் அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். கொஞ்சம் தடையானாலும் அதையும் அமைக்க கருப்பசாமி காப்பாற்றுறேன், புரியுதா? நீ நிறக்கிறத உன் தவப்ப நான் கூட நிற்கிறேன். மன உருகி மனுஷார என்னதான் நம்புற, கருப்பா நீ தான் அப்படின்னு நம்பி வந்த, நான் உன்னை கைவிட மாட்டேன். சரி, பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி யாரு திருமணத்தை கேட்க வந்தது? யாரு? பாண்டிச்சேரி திருமணத்தை கேட்க வந்திருக்கணும். ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரச்சனையா இருக்குது, இந்த ஒரு மனம் முடிக்கணும்னு கேட்கணும். யார் மனசுல நினைச்சிருக்கிறது? அது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்றும் வலிக்கு வர மாட்டேங்குது சாமி. என்ன பண்ணலாம்? ஒரு வலிக்கும் வர மாட்டேங்குது. வீட்டு வேலை செய்யணும், செய்ய மாட்டேன்னு சொல்லுது. அதனால என்னத்த சொல்லு? சொந்த பொண்ணு தான், அக்கா பேச்சு, அதே எப்படி இருக்குது? நான் என்ன சொல்றது? நீயும் பாண்டிச்சேரியா? பையன் தொட்டு கும்பிடு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் கேப்பார் பேச்சு அப்படின்னு பார்த்தா 4 பேர் ஒன்று கூடி பேசிட்டுல இருக்கிறாங்க. அப்புறம் வீட்டுல எது நடக்கிறது கூட தெரியாதா? சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி இப்ப பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது யாரு? இன்னைக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நான் வாழ்வா சாவா, அக்கம் பக்கம்லாம் இன்னைக்கு 10 கடனை வாங்கி பிள்ளைக்கு மனம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு கடனை கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு கேட்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு என்ன ஒன்று வருத்தி இல்லாமா? கொஞ்சம் பொறுமையாரியா, நீ வார்த்தை அதிகமா விடுறதுனால அங்க செய்ய மாட்டேங்குது. வீட்டு வேலையை தெரியாதுன்னு நீ முடியா? எனக்கு ஹார்ட் அட்டாக், உடம்பு சரியில்லை. நீ முடி கட்டண கனவா அவன், புரியுதா? அவன் கேள்வி கேட்கட்டும், நீ எதையும் பேசாத. நீ கொஞ்சம் புகை வேற விட்டுட்டு இருக்கிறிய, அப்புறம் ஹார்ட் அட்டாக் வராதே இருக்கும். நீ புகை விட்டா நீ என்ன கேட்டு பீடி சிகரெட்டு குடிச்சியா? என்ன கேட்டு குடிச்சிங்களா? அதனால நீ கொஞ்சம் முன்கோவப்படுறியா, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, புரியுதா? இன்னைக்கு அவன் நினைப்ப அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் இல்லைன்னு மனசுல ஒரு பயம் ஓடிட்டு இருக்கு. உண்மைன்னா உண்மை, பொய்னா கருப்பா நீ பொய் சொல்றேன்னு சொல்லு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உனக்கும் ஆதரவுக்கு ஆள் இல்லை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த பொண்ணை நான் மனசு மாத்துறேன், புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு கொஞ்சம் அவகாசம் இருக்கு. இன்னைக்கு அங்க வந்து துரத்த வைக்கிறேன். இந்த கட்டுமனையில இன்னைக்கு எல்லாம் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அங்க பிரச்சனையை நோண்டி விட்டு நீங்க இருக்கக்கூடாது, கிளம்புவோம், வீட்டுக்காரன் பிரசவம் விட்டு ஓடுங்கிற அளவு நான் வெளியே வைக்கிறேன். ஆனா எனக்கு அவகாசம் வேணும், உடனே முடியாது, புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சு கொடுத்துட்டா என்ன பண்றேன்? பாக்கி இருக்குது. சத்தி வேற ஒரு 2 சத்தி மன்னிப்பிய, அதான் சத்தியம் பண்ணிட்டு அப்புறம் இப்படி பண்றதுனால தான் அதெல்லாம் பிரிச்சு விட்டுருச்சு. நீ கேட்க கூடாது, போய் தொட்டு போ. நீ இங்க நில்ல, நீ போ.
இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்திருக்கீங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஏதோ எனக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை உன்னை நாடி வந்தேன், ஏதோ நான் தெரிஞ்சும் தெரியாத நான் பண்ணிட்டேன், மன்னிச்சு ஏற்று என் குடும்பத்தை ஒன்றுபடுத்தணும்னு கேட்குறேன். ஓகே, கருப்பசாமி உத்தரவிட்டு ஒன்றுபடுத்தினா என்னன்னு சொல்லு. நான் பெரிய லெவலில் ஆசைப்படுவேன். சரி, அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பொருளாதாரமும் தடை, அன்னன்னைக்கு சம்பாதிச்சாதான் சாப்பாடு. ஆனால் கருப்பசாமி நீ அன்னன்னைக்கு சம்பாதிச்சா சாப்பாடு எதுக்கு உனக்கு வாயி கம்முன்னு இருக்கணும், ஊத்துறதை குடிச்சிட்டு பொழப்புக்கு போறியா 10 ரூபா கொடுத்துட்டு கம்முன்னு இருக்கணும். ஆனால் கருப்பசாமி எனக்கு கெடா வேணாம், புரியுதா? எனக்கு மக்களுக்கு அன்னதானம் வேணாம். அதனால கருப்பசாமி உங்க கட்டுமணி ஆராய்ஞ்ச இப்போ பார்த்தாலும் ஒரு 75,000 மேல் கடனும் இருக்குது இருக்குது. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சொத்தை கொடுத்து அதை முடிச்சிருக்கிறீங்க, இப்போ கொஞ்சம் நிற்குது. இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு ஒரு 11 மாலை கணவன் மாலை 2 பேர்த்தையும் ஒன்று கொடுத்துறேன். 11 மாலை சத்தியம் பண்ணு. பொய் சத்தியம் எல்லாத்துக்கிட்டையும் பண்ற மாதிரி என்கிட்ட வச்சுக்காத. இங்கிட்டு வாயா நீ, இங்கிட்டு வையா நீ, நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு ஆடி மாதம் உன் மொஞ்சாதையும் ஒன்னையும் இங்கிட்ட ஒன்று சேர்த்துறேன். பால் குடமும் 2 பேரும் சேர்ந்து எனக்கு எடுத்துடணும். தீர்த்த குடம் பால் குடம் எடுத்துறீங்களா? கருப்பசாமி ஆடி மாதத்துக்குள்ள கணவன் பண்ணி ஒன்று போட்டுறேன். இது சத்தியம். ஏற்காடு ஏற்காடு ஏற்காடுப்பா ஏற்காடுப்பா. வராங்க சாமி, வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு அப்பப்போ பிடிச்சி அடிக்கிறது யாரு? வீட்டுக்கார். நீயும் 2 நாளாக அடி போட்டியாட்டு இருக்குது. போய் தொட்டு கொண்டு போ. தேவையில்லாத கீரி மாமா சண்டை போட்டுட்டு இருக்குது. சரி, விளக்கம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு எங்கிட்டு போய் வந்தாலும் கொஞ்சம் மன சங்கட்டம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வாழ்வா சாவா இருக்கிற. இன்னைக்கு ஒரு ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு வந்திருக்கணுமே. இருந்தாலும் கருப்பசாமி அது இல்லாம ஒண்ணு இருந்து அபாசனம் பண்ணிருக்கணுமே. ஏன் பண்ணன? நீ சின்ன குழந்தை உன்னை கையை கொண்டு போய் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழிலும் இல்லை. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள மனசுல நிம்மதி இல்லை சண்டையால. இன்னைக்கு 10 ரூபா இல்லாத சிரமப்பட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு பொறநாள வந்தவங்கலாம் நல்லா பிழைக்கிறோம். எங்க பொழப்பு இப்படி. அதே மாதிரி கருப்பசாமி டைலர் ஆறுதாயே, டைலரிங் மச்சாண்டா. இதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அவனும் கொஞ்சம் குசலம் வைக்கிறானே. அதான் சொல்றேன், அவன் கொஞ்சம் குசலம் வைக்கிறான். இருந்தாலும் கருப்பசாமி நீ எங்கன்னாலும் 4 பேர்த்துக்கு முன்னால அனாவசியமா திட்டி போறிய. நீ எங்க சொன்னாலும் உடனே அங்க காதுக்கு போயிடு. கட்டண கணவனும் ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க அம்மானா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு என்ன பண்ணலாம்? அடிச்சு செருப்பு மாலை போட்டுற. இப்ப கடைசியா வந்து சேர்த்து வைத்த கருப்பா அப்படிங்கிற. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு குடும்பத்தை ஒன்றுபடுத்திருந்தாங்க. இன்னைக்கு மக்களால, இன்னைக்கு உங்களால மக்கள் சீரழிகிறாங்க. பிள்ளைங்களுக்கு கெட்ட சொல்லு வர வாய்ப்பு வருதாய. ஏற்கனவே காதல கேட்டுட்டேன். இருந்தாலும் கருப்பசாமி நீ அவனுக்கு இல்லைனாலும் மக்களுக்கோசரம் போல, புரியுதா? மக்களுக்கோசரம் போற. உனக்கே நான் 4 இடத்துல தொழில் அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை வழிவ தரேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன். எந்த கருமனையாதான் நான் தித்துல பண்ணிடுறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமணியில் காலிக்கு விளக்கு போட்டு வந்து நிறுத்தி இருக்கணும். யார் நிறுத்தின? செவ்வாய்க்கிழமை இருந்து போட்டுட்டு வா. 9 செவ்வாய்க்கிழமை போடு. கருப்பை உத்தரவிட்டு உன் குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன். ஒன்றுபடுத்தினா என்ன பண்ற? வேணாம் தாயே, இன்னைக்கு நீ 4 வீடு போய் தொழில் செஞ்சு
சம்பாதிக்கிற. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய காசு எனக்கு வேணாம். உன் தவப்பனுக்கு உன்கிட்ட இருந்தால் ஒரு 51 ரூபாய்க்கு சூட வாங்கி பத்துறியா? சத்தியம் பண்ண 9 வாரத்தில் இந்த கருப்பசாமி உன் கணவன் கொண்டு வைப்பாங்க. இது சத்தியம். ஆனால் நீ போகணும். நீ 9 வரைக்கும் தூங்குற. உன்னை மூதையை வேறு போட்டுட்டு அழுத்துத. அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. நீ ஏந்திரிக்கணும் யாரும். புரியுதா? இந்தா ஒரு கனியை நைட்டு தலைக்கு பேச்சுட்டு படுத்துக்கோ. உனக்கு சுறுசுறுப்பதுக்கு மேலே வந்துடும். போய் வா. சரி. அப்படியா? விழுப்புரம். விழுப்புரம்பா. வராங்க சாமி. டிரைவரையா? விழுப்புரம் டிரைவரா? தொட்டுக்க முடியா? அது தொட்டுக்க முடியாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க மனக்கவலையில் இருக்கிற. எங்கேயோ ஒரு பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வரணும் மனசுல உறுத்தி இருந்தியே. ஏன் வாங்கலை எனக்கு? ஏன் இப்போ நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேனே நீ கொண்டு வருவேன்னே. கொஞ்சம் பொருளாதாரம் கம்மியாக இருக்குது. ஏதோ இருக்கிறத வச்சு போயிட்டு ஊடு திரும்பணும். வேலை வெட்டியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தொட்டுக்க முடியும். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு என் கட்டுமனையிலையும் இன்னைக்கு சரியான தொழிலும் இல்லை. நீ தான் வழிவகுத்து கொடுக்கணும் தொழில். 10 ரூபா வருமானமும் இல்லாத இன்னைக்கு கடனாளிக்கு நான் பயந்துகிட்டு இருக்கிறேன். அவன் இந்தாண்டு வந்தானா? ஆனால் தெகுதியமாக தான் போகிறேன். இருந்தாலும் கொஞ்சம் தயக்கப்பட்டு கொஞ்சம் வேற ரோட்டில் கிராஸ் ஆகணும். உண்மையா இல்லையா? அதனால கருப்பசாமி இதுக்கு உடந்தையா நீ இருந்து என் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும். அதே மாதிரி என் மக்களுக்கு கல்வி முன்னேற்றம் அமைச்சு தரணும். இன்னைக்கு பிள்ளைங்களும் விளையாட்டு போக்கில் இருக்குது. அதனால கருப்பசாமி எனக்கு தொழிலும் மேம்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மேம்படுத்துறியா? இன்னொரு 4 மாசத்துல உனக்கு சிறப்பாக வடிவத்தரேன். படிப்படியாக உன் கடனை காய்ச்சும் கட்டிடுறேன். உன்னுடைய மனசு நிம்மதியும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி பார்த்த பொண்ணு ஒன்று, தாரம் நடந்தது ஒன்றா இருக்கணுமே. பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல குழப்பம் மனசுல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால இது நான் எல்லாம் கருப்புங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியும் எனக்குன்னு விமர்சனம் அல்ல. உங்ககிட்ட வந்திருக்கிறேன், எனக்கு விமர்சனம் தரணுங்கிறேன். கருப்பும் உத்தரவிட்டு விமர்சனம் அமைச்சு தரையா? சிறப்பாக வாழ்க்கையை அமைச்சு தரேன். மன சந்தோஷத்தை கொடுத்துட்றேன். மக்களுக்கு கல்வி முன்னேற்றம் அமைச்சு தரேன். எந்த ஒரு நோய் நொடி இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத வழிவகுத்து நீ அழைச்ச குரலுக்கு வெள்ளக்குதிரை ஏறி ஓடோடி வந்து உன் பூங்காட்டு ஓரமா வெள்ளக்குதிரையோட சுருட்டு வாசனையோட உன் கட்டுமணிக்கும் இந்த கூட நின்று சிறப்பா யார் எந்த தீமை நினைச்சாங்க, எந்த மந்திர வந்தரம் இருந்தாலும் இந்த கருப்பராய கூட இருந்து வளர்த்தி விட்டு காவக்கார கூட நின்று சுருட்டு வாசனையோட இருப்பியா? வேற என்ன கேட்குற? கருப்பசாமி கொஞ்சம் இப்போ தாமதமாக ஓடிட்டு இருக்குது. ஓடினாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. இழுத்தாலும் உனக்கு சாதகமாக தான் அமைச்சு தரும். அதை அமைச்சு கொடுத்தா என்ன பண்ணுற? எத்தனை கடை வெட்டுறாங்க? அதான் சைவ அன்னதானம் போடுறியா? ஓ, அது கொஞ்சம் இழுத்தாலும் கருப்பசாமி அதை உனக்கு சாதகமாக அமைச்சு தரியா? இது சத்தியம். ஆனால் முடிச்சு கொடுத்தா அன்னதானம் போடுறியா? போயிடுவேன். ஓ, இதுக்கு மேலே நான் வலியுறுத்துறேன். இந்தா இந்த 3 கனியை 3 கசி கட்டு. இவ்வளோ மண்ணை நோண்டி இந்த கனியை வையா. அங்கிட்ட 2 தகுடும் வச்சிருக்கிறானுங்க. அதை நான் குறைச்சிட்றேன். இந்தா இது உன் கட்டுமனைக்கு வச்சுக்கோ. போ, நான் பார்த்துக்கிறேன். போ. யார் உனக்கு தீமை செஞ்சாலும் அவனை நான் மொண்டிக்கால் ஆக்கிறேன். நீ தெரிஞ்சுப்பேன். அவரை கொடுப்பாங்க. சரி, விளக்கம். பழனி. பழனி பழனி யாராவது இருக்குல்ல? வாங்கம்மா. பழனி கொடுக்குதாயே. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் யாருக்கு 2 வாழ்க்கை ஒரு நாருக்கு 2 திருமணம்
எல்லாம் நினைச்சு பாருங்க ஐயா. உன் மாமனாருக்கு உன் குழந்தனாருக்கு இப்படி வருது. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் நஷ்டத்துல போயிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு மனசுல நிம்மதி இல்லை. இன்னைக்கு எல்லாம் பார்த்து இன்னைக்கு பல சிந்தனை ஓட்டம். படுத்தா தூக்கம் இல்லை, எப்படி பொழைக்கிறது, மக்களை எப்படி கரை சேர்த்துறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கருப்புசாமி இப்போ நடந்து போனேன்னா கூட உனக்கு என்ன சுய புத்தி இல்லதாயே. இங்கிட்ட உக்காந்துட்டு கூட இன்னைக்கு எல்லாம் உசுறு தான், கட்டை தான் இங்கே இருக்குது, உசுரெல்லாம் அங்கே தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ தெரியல. எப்படி நம்ம பழகிறது? கருப்புசாமி நம்மளை கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியா? ஏதோ எனக்கும் ஏடு எடுத்து பார்த்து கஷ்ட நஷ்டம் தீர்த்து கொடு. எனக்கு பெருசாக ஆசை வேண்டாம். கடனை கட்டி என் மக்களை கரை சேர்த்தணும். அந்த அளவுக்கு எனக்கு தொழில் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்குறேன். தொட்டு கொண்டு அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த இடத்துல கவிதாங்கிறதா இருந்தையே. அப்புறம் பண்ண தெரியலங்கிறியா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பதலம் இன்னைக்கு யாரு கண்ணும் இல்லை, அவங்களுடைய கண்ணு தான். வாரத்துக்கு ஒருக்க தலையோட சுற்றி போடு குடும்பத்தோட. ஆனா நீ பாடுற பாட்டு பஞ்ச பாட்டு, அது அவங்களுக்கு தெரியலையே. அவங்களுக்கு என்னன்னு இன்னைக்கு எல்லாம் பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டுமனைக்கு குடும்பத்தோட சேர்ந்து உப்பு மிளகா உங்க கால் மண்ணு, யாரு உன்னுடைய கால் மண்ணு, உன் மக்களுடைய கால் மண்ணு, உன் கணவனுடைய கால் மண், வெசாலக்கிழமை கண்டா 9 வியாழக்கிழமை சுற்றி தலையிலிருந்து சுற்றி கீழே வரையும் கொண்டு வந்து உப்பில் பற்ற வைக்கும். அதான் சொல்ல. இப்போ நீங்கள் 2 பேர் இருந்தாலும் பருத்தி போடு. கொஞ்சம் கூட நீ 1 கிலோ போட்டீங்கன்னா கூட காரம் வராது. இதெல்லாம் நினச்சி நீ நொந்து நூலாகிட்டு இருக்கிறதாயே. மனசில் இன்னைக்கு தூக்கம் அப்படின்னு பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். புரியுதா? இன்னைக்கு இதெல்லாம் நினச்சி இன்னைக்கு உடம்பும் கெட்டு போச்சு, விரைய செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் விரைய செலவை நிறுத்தி கொடுத்துட்றேன். உன்னுடைய ஓம்புலையும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். மக்களுக்கும் இன்னைக்கு வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் வர வாய்ப்பு வருது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் தடையில போய் நிற்கிது. எது தடையா இருந்தாலும் நல்லபடியாக முன்னேற்றம் அமைச்சிடுறேன். புரியுதா? வருமானத்தையும் வலியுறுத்துறேன். கருப்பசாமி நான் அமைச்சு தரேன். புரியுதா? இன்னைக்கு என் கட்டுமனைக்கு வந்துட்டல. இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி 3 மாசமா அங்கிட்டு வரணும்னு நினைச்சேன், முடியல. கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ நான் ஏறு எடுத்துட்டேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல்லு இல்லாத இந்த மாளிகை கருப்பை உன் கட்டுமனையில நான் வந்து உட்காடுறேன். உன் கட்டுமனையிட்ட ஒரு நெருப்பு எரிஞ்சிருக்குமா, கொஞ்சம் பிடிச்சி நெருப்பு எரிஞ்சிருக்குங்க, தீ பிடிச்சிருக்குங்க. அதான் சொல்றேன், எரிஞ்சு போச்சா இல்லையா? முதல்ல யாருக்கு ஒண்ணு தானே. இருந்தாலும் கருப்பசாமி நீ என்ன அப்போ 18ஆம் படி கருப்பை நான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சில நாளாக என்னை மறந்துட்டேன். கருப்பை நானும் மறந்துட்டேன். ஆனால் கருப்பசாமி இப்போ ஏடு எடுத்து ஏதோ இங்கே போனால் நீதி கிடைக்குன்னு நினச்சி மன உருகி மனசு நம்பி சாப்பிடாத கூட இங்கிட்டு வந்து உட்காந்து. புரியுதா? சாப்பிடாத கூட இந்த கருப்பா நீ என்னை கூப்பிடணும், அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சி உட்காந்தேன். அதனால கருப்பா உத்தரவிட்டு உனக்கு வழிவகுத்துட்டேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துட்டேன். இதுக்கு மேலே கருப்பை உத்தரவிட்டு என்னுடைய கோபுரம் வளர்ற மாதிரி வளர்த்திடுறேன். வளர்த்திட்டா என்ன பண்ணுற? நீ எனக்கு எதுவும் வேண்டாம். உன் தொழிலில் எனக்கு டெய்லி ஒரு 100 ரூபா, உனக்கு ஒரு 5000 டெய்லியும் வலியுறுத்துறேன். எனக்கு ஒரு 100 ரூபா ஒரு உண்டியில் கருப்பசாமிக்குன்னு என்னுடைய பேரில் ஆரம்பித்து எடுத்து வச்சுறியா? சத்தியம் பண்ண. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னோட உன் கஷ்ட நஷ்டம் தீர்ந்துருச்சு. இதுக்கு மேலே செல்வாக்கு மழை பொழியிற மாதிரி பொழி வைக்கிறேன். இது சத்தியம். 500 ரூபா இல்லையா? நான் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் உனக்கு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். தொழில் வேணாமா? ஏதாச்சும் ஒண்ணு கேட்கணும். அதெல்லாம் இருந்தாதான் நீ அங்க பேச முடியும். அதான் சொல்றேன்ல, ஒரு கோரிக்கை தான் அமைச்சு தர முடியும். நீ 5 கோரிக்கை வச்சா முடியாது. போ.
இது வேண்டாமா? மடி புடிமா வேண்டானா விடு. நீ கஷ்டத்தில் இருக்கிற, உனக்கு பொருளாதாரம் அமைச்சு தரணுங்கிறேன், வேண்டாங்கிறியே. என்னடா கருப்புசாமி எல்லா கோயிலும் இப்படி வாங்குவாங்க, ஆனா இங்க கொடுக்குறாங்கன்னு நீ நினைக்கிற. இந்த கருப்பை கொடுக்குற கருப்பா, புரியுதா? இந்த கருப்புசாமி கொடுக்குற கருப்புசாமி. என் மக்கள் கஷ்டம் இருக்கிற மக்களுக்கு கூட உதவி நிற்கிற இந்த மாளிகை வர கருப்பை நான் காக்கிறவன் தாயே. மன தைரியமா போ, உன் கஷ்டம் நீந்துருச்சு போ, நான் பார்த்துக்கிறேன் போ. எத்தனை போட்டி போறாம இருந்தாலும் இந்த கருப்புசாமி நான் பார்த்துக்கிறேன் கோயில். சரி, விளக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி வராங்க சாமி. வாப்பா வாப்பா குடும்பம் கருப்பசாமி. சரி, எனக்கு நிறக்க இந்த வாகனம் அமைச்சு கொடுத்தீங்க. கருப்பசாமி, நீ கேட்டதை கேட்காதே நான் அமைச்சிருக்கிறேன். எனக்கு எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு இதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால கருப்பசாமி, இன்னைக்கு எல்லாம் பொருளாதாரமெல்லாம் தடையா இருக்குது. இன்னைக்கு என் கணவன் 4 பக்கம் போய் கையாந்ததை பார்த்தா மனசு அங்கலமெல்லாம் பத்திக்கிட்டு போகுது. அதனால கருப்பசாமி, எந்த ஒரு குறைபாடாக இருந்தாலும் தீர்த்து கூட, எத்தனையோ கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் தீர்த்து கூட. என்ன காரணம், என்ன கிரக சூழ்நிலையா தெரியல. அதனால கருப்பசாமி இப்படி எல்லாம் தடவிட்டு போயிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி நீ தான் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற. கருப்பசாமி, உன் கரும வினையும் இப்போ தீர்ந்துட்டு வருது தாயே. உன்னோட கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் இப்போ எனக்கு வாகனத்தையும் அமைச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் இங்கிட்ட வந்து 7 எடுத்து நான் வலியுறுத்தேன். நாங்கள் புள்ள வந்து இந்த படைக்கிற விவசாயி வந்து எங்களுக்கு செய்ய வேணாம், கஷ்டப்படுற மாதிரி. நாங்கள் அப்பாவுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அப்பா எங்களுக்கு பிள்ளைக்கு செய்யணும்ல, செய்யணும். ஒரு இடத்தையாச்சும் வித்து தரணும். மடி நிறைய எனக்கு பிச்சையை போடணும். நான் போடுறேன். எப்ப சாமி நாங்க கடன் தொல்லை தாங்கல. கருப்பசாமி, வாய் அடைக்கிறேன். கடன் கேட்கறவனும் வாய் அடைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வீடு அடவுல வச்சுக்கிட்டு வீட்டை நான் விற்கிறேங்கிறான். அதுதான் சொல்றேன். இன்னைக்கு இது என்ன சொல்லலாம் இதுக்கு? அதை நான் பாத்துக்கிறேன். அவனை விற்காத நான் பாத்துக்கிறேன். சரி சாமி. அவனுக்கு மன பயத்தை கொடுக்குறேன், போலீஸ் பயத்தை கொடுக்குறேன். புரியுதா? இன்னைக்கு பார்த்தாலும் இந்த பாலகன் இன்னைக்கு சிரமப்பட்டு எத்தனையோ ஆகாதவங்கட்டெல்லாம் நீ கை நீட்டுற நிலைமை வந்து காரணம் புண்ணு கூட அதுல உடம்பும் முடியல. ஆனா கருப்புசாமி, உன் குறைய நான் ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு பார்த்தாலும் பல கஷ்டப்பட்டு வந்தோம். இந்த கஷ்டம் இன்னைக்கு இந்த கிரகத்துல இருந்து நான் உன்னை மீட்டுறேன். இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி, உன் உசுரும் போற சூழ்நிலை இன்னைக்கு. அதனால எத்தனையோ விரைச்செலவாகி அவமானப்பட்டு அவச்சொல்லாகி வந்துட்டேன். இதுக்கு மேல கருப்பசாமி உத்தரவிட்டு மஞ்சள் குளிச்சு வெந்நீரோட நான் உன்னை அழகு பார்த்து வெளியே கூப்பிட்டு வந்தேன். சந்தன வாசனையோட தொலைச்சொலிச்சு நின்று உனக்கு உன் கருமாவை நான் தீர்த்தறேன். புரியுதா? செவ்வாய்க்கிழமை என்னைக்கு பணம் தரணும் எல்லாத்துக்கும்? அது என்ன சாமி, நீங்க தான் அதை ஏத்துக்கணும். அதை தான் சொல்றேன். ஏத்துக்கல. அதை நான் ஏத்துக்கிறேன். தேச்சும் வித்து கொடுங்க சாமி. நான் தான் சொல்றேன் தாயே. பிச்சை கேட்கறேன் சாமி. அப்பாவை நான் பிச்சை நேற்று ஒருத்தன் கேட்கறான், கேட்கறேன். நான் விலை சொல்ல முடியாது வரேன். அதை தான் சொல்றேன். இன்னைக்கு கம்மி ரேட்டு கேட்கலாம். இருக்குது இருந்தும் நாங்க ஏன் கடன்காரங்களுக்கு பதில் இன்னைக்கு சொல்லணும்? 1 கோடி ரூபா சொத்தை பாதிக்கு பாதி கேட்கறான். உன் கஷ்டம் அப்படின்னு பார்த்தா இவன் எப்படியும் அவன் கொடுத்துருவான்டான்னு அவன் எல்லாம் நம்ப அடிமட்ட ரேட்டு கேட்கறான். கருப்பன் உத்தரவிட்டு 4 பேர்த்த விட்டு பாலாஜிங்கிறவன் ஆமா சாமி, பாலாஜி அவன் தான் எல்லாத்தையும் தூண்டி துருவி விட்டு பிரச்சனை பண்றா. ஏதோ ஒரு நேரத்துக்கு அவங்ககிட்ட இருந்து புடுங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு அவனுக்கு நான் துணை போக விடமாட்டேன். அதை தடுத்து நிறுத்துருவேன். அவனை நான் வாப்பூட்டு போட்டு அவனுக்குன்னு சிரமத்தை கொடுத்து நான் உன்னை அந்த பிரச்சனை வெளியே கூப்பிட்டு வந்துடுறேன். புரியுதா? கேட்க வந்தாலும் அவன் தான் கெடுத்துட்டு இருக்கிறான், கொடுக்க வந்தாலும் அவன் தான் கெடுத்துட்டு இருக்கிறான். அதனால கருப்புசாமி, உன் கூட நிற்கிறேன் தாயே. இப்போ என்ன ஓட விட்டுட்டேன். இதுக்கு மேலே உன் தவப்ப உன் கூட நிற்பேன். புரியுதா? எனக்கு 3 நாள் அதை அவன் வாயடிக்கணும். நான் அதை படிப்படியாக நான் முடிச்சு கொடுக்குறேன். புரியுதா? படிப்படியாக முடிச்சு கொடுக்குறேன். கடன் தொல்லை தாங்க. இடம் இருந்தும் ஏன் சாமி கடன் தொல்லை? அவன் என்கிட்டே வேலை காட்டுவான், என்கிட்டே தடுத்து எழுதி வாங்கிட்டேன். அதை தான் சொல்கிறேன். இது உன்னை எப்படியோ உன்னை கமுத்தணும்னு பார்க்குறான். கருப்பன் உத்தரவிட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன் தாயே. மன தைரியமா மனசோட போங்க. இந்த கருப்பை இந்த இப்போ எத்தனைக்கு மண்டல போட்டு வச்சிருக்கேன், அதுக்குள்ள ஒரு இடத்த வச்சு நான் அதுக்குள்ள ஒரு டோக்கன் வாய்ப்பு அமைச்சிட்டேன். கொஞ்சம் ஆனால் பொறுமையாக கருப்பசாமி கூட வரையா போயிடுவேன்.
சரி, கோரிமேடு. கோரிமேடு வராங்க சாமி. வாங்கம்மா வாங்கம்மா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலை அறிஞ்சேன். கருப்பசாமி உட்காருது. கருப்பசாமி, இன்னைக்கு பார்த்தா பிரிவினைகள் இருக்குண்ணே. யாரு? எங்க போயிட்டார்? நான் சொல்றேன், என்ன சொன்னேன்? பிரிவினையில இருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தேவையில்லாத உனக்கும் இன்னைக்கு தொழிலும் இல்லை, இன்னைக்கு வருமானம் இல்லாத, இன்னைக்கு உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு பார்த்தாலும் குழப்பத்துல வண்டி ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு மன சங்கடாச்சிடும் அப்படின்னு பார்த்தாலும் நம்பி இன்னைக்கு மனசுல சங்கடப்பட்டு இருக்கு. கருப்பன் உத்தரவிட்டு எதை எனக்குன்னு வலுவத்து கொடுத்தியா அப்படின்னு கேட்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு இல்லடம் அப்படின்னு பார்த்தாலும் பூமி இல்லாத இருக்கணுமே. அதான் சொல்றேன், இன்னைக்கு தலைக்கு மேல அது வந்துட்டு இருக்கு. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த பதவி 2-3 வருஷம் முன்னாடி கத்தி வச்சிருக்கு. ஆப்ரேஷன் வந்துருக்குங்க. யாருக்கு சூழ்நிலையில இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நீ கல்லு கண்ட பக்கமெல்லாம் தெய்வமா கும்பிட்டு இருக்கிற. அதனால கருப்பசாமி உனக்கு மழை போல வந்தாலும் பனி போல தீர்த்து கொடுத்துட்டு இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த மேசக்காரன் யாரு? கருப்பன். கருப்பசாமி உங்க அட்டுமனையில கூட நிக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி உங்க அட்டுமனையில ஒரு படம் ஒண்ணு உடஞ்சி போச்சு, அதையே வச்சிருக்கிற. அதை எடுத்து போடு, இல்லையா அந்த கண்ணாடியை மாத்தி வை. புரியுதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குறைய தீர்த்தறேன், உனக்கு வருமானத்தை வழிவத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி சிறு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் உன்னுடைய சிறு தொழில் அதான் சொல்றேன். ஏன் வச்ச எடுத்த கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப ஒரு சிறு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் உனக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணி வைக்க வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கருப்பசாமி மன சங்கட்டம் இன்னைக்கு. இருந்தாலும் கருப்பசாமி தூங்கினாலும் சொப்பனத்துல இன்னைக்கு மாடு துரத்துது, எறும்பு கடை துரத்துது. அதான் சொல்ல இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உனக்கும் மனசுல பயம், செத்து போயிருமா என்ன தெரியல அப்படின்னு ஒரு மன பயம் இருக்கணுமே. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு உயிருக்கு சேதம் ஆகாத கருப்பன் உங்க கூட நிற்கிறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை நான் போய்க்கு நான் கருப்பசாமி. இப்போ நான் என்ன சொன்னேன்? படிப்படியாக குறைச்சி கொடுத்துறேன். புரியுதா? கருப்புசாமி உன் கூட நிற்கிறேன். உனக்கு எந்த ஒரு அவச்சொல்லும் இல்லாத கருப்பை காப்பாற்றுறது தொழிலும் மேம்படுத்தி கொடுத்து காப்பாற்று. சிவனுடைய வழிபாட்டில் வரணுமே நீ. சிவன் உன் கூட இருப்பேன். இந்த சிவனுக்கு நயந்தவன் தான் நான் இந்த கருப்பேன். போய்தான் சரி. சரி, மெட்ராஸ் மெட்ராஸியா? மெட்ராஸ் பா. சென்னை கருப்பசாமி உத்தரவிட்டு திருமண வாழ்க்கை 2 வருது. யாருக்கு? அவங்க ஒண்ணு, இன்னொருத்தர் வந்து மக்களுக்கு இன்னைக்கு எல்லாம் தொழில் இல்லை அப்படின்னு கேட்கறது. இங்கிட்டு வாயா, நீ இங்கிட்டு வாயா, இங்கிட்டு போதாயா, நீ அங்கிட்டு போயா. வாங்க, நீங்க வாயா, நீ அங்கிட்டு போயா. வர்றா எல்லாம் குழப்பறாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தே,
உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ புத்திர பாக்கியமே புறப்பட்டு போயிருக்கணும். யாருக்கு? ஆமாம் சாமி. ரெண்டாவது இப்போ வருமானம் இல்லைன்ட்டு ஒரு ரெண்டு குழந்தை இருக்காங்க இப்போ. இருந்தும் உங்க கட்டுமனையிலும் புத்திர பாக்கியம் கொஞ்சம் ஆமாம், என் புறப்பட்டு தம்பிக்கு சாமி. இன்னைக்கு புறப்பட்டு போச்சு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உன் கட்டுமனையை காக்கிறது என் பிள்ளை தான். நீ எவ்வளோ வாய் பேசினாலும் இன்னைக்கு என் பிள்ளை தான் உன் கட்டுமனையை இன்னைக்கு வலியுறுத்திட்டு இருக்குது. எத்தனையோ கஷ்ட சூழ்நிலை, எத்தனையோ வருமானம் இல்லை, எத்தனையோ அவமானம் அவச்சொல்லு பட்டாலும் இன்னைக்கு என் பிள்ளை தாங்கி நிற்கிது. இன்னைக்கு ஒரு நேரம் திட்டிகிட்டு இருக்கிற திட்டினாலும் இன்னைக்கு என் பிள்ளை காலை வச்ச நேரம் தான் நீ கண் கொடுக்கணும். என் பிள்ளைய கண் கலந்து வைக்காத, புரியுதா? ஏற்கனவே மன உடைச்சல்ல வந்துருக்குது. எது என் வாழ்க்கை எங்கேயாச்சும் நிறக்க இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்னு நினைச்சேன். உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய்ன்னு. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஏற்கனவே உன் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு கூட முடிஞ்ச. இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு ஆயுசு இருக்குது. ஏன் பாலகனும் அவன் வெகுளி அப்படின்னு பார்த்தால கருப்பசாமி அவனுக்கும் இது உன்னை அமைச்ச ஒரு வாழ்க்கையை சிறப்பாக வலியுறுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். தொழிலும் மேம்படுத்துகிறேன். இன்னைக்கு பார்த்தாலும் பல போட்டியா, நீ சாப்பிட்றதே கஞ்சா கூட தான், அதுக்கே பல போட்டி. எப்படா உங்களை அங்கே துரத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? யாரு சாந்திங்கிறது யாரு? இருந்தாலும் கருப்பசாமி உங்ககிட்ட ஒரு நேரம் நல்லா பேசும், ஒரு நேரம் சண்டை ஓடும். அதான் சொல்றேன். இன்னைக்கு எப்படா அவனை கழட்டி அவனை துரத்தணும் அப்படின்னு முடிவு கட்டுறீங்க. யார் எந்த முடிவு கட்டினாலும் கருப்பன் கூட நிற்கிறந்தாங்க. மனம் உருகி மனசார இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தா பெண் தெய்வம் அங்காள பரமேஸ்வரி உன் குலதெய்வம் இருந்து என் தங்கையோட உன்னை நான் வழிவகுத்து கொடுத்தேன். புரியுதா? உனக்கு யார் எந்த சேவனை கோளாறு பண்ணோம் மன உடைச்சல் கொடுத்தாங்க. கருப்பன் இந்த வெள்ளை குதிரை ஏறி அங்காள பரமேஸ்வரி இந்த மாசான கொள்ளையில் இருக்கிறவா அவளோட வந்து கூட நிற்கிறியா? மன உடைச்சல் நான் கருப்பை காப்பாற்றுறேன். புரியுதா? தைரியமா போ. ஒரு இடம் வாங்கிட்டேன் அவசரப்பட்டு குழந்தைங்களுக்காக பார்த்தா அது வேலை வரும்னா ஒரு 8 மாதமா வேலை இல்லாமல் கருப்புசாமி அது என்ன விற்கலாமா வேணாமா? இன்னைக்கு 2 மக்கள் இருக்குது, 2 மக்கள் இருக்குது. ஏதோ ஆளுக்கு ஒண்ணு இல்லடான்னு இருக்கணும். இப்ப நீங்க எத்தனையோ கஷ்டப்பட்டு 4-5 இடத்துக்கு சட்டி பானையை தூக்குறீங்க. அந்த மாதிரி வேணாம், மக்கள் நல்லா பொழைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கருப்பை உத்தரவிட்டு நான் வலியுறுத்தி கொடுக்குறேன். பல கஷ்ட சூழ்நிலை, பல அவச்சொல்லு, பல அவமானப்பட்டிருக்கிறேன். புரியுதா? அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நான் தித்துளை பண்ணி சரி பண்ணி கொடுத்துறேன். இன்னைக்கு எல்லாம் ஒரு பாடு படுற வைக்கிறேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் தொழிலும் அமைச்சு தரேன். இன்னைக்கு தின்னது அதிக செலவு பண்றீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். புரியுதா? இதுக்கு மேல மேம்படுத்தி படிப்படியாக கடனை கட்டி கொடுத்துறேன். கருப்புசாமி இப்ப காலம் மெதிச்சிட்டு இல்ல, இந்த 4 மாசத்துக்கு முன்ன 2 செத்து இருக்குது. எல்லாம் இறந்துருச்சு. உன் கஷ்ட நஷ்டமெல்லாம் உன்னுடைய உயிர் போறதுக்கு எல்லாம் போயிருச்சு. இதுக்கு மேல மாற்றி அமைச்சு இந்த கருப்பை உங்க அட்டமனையில நான் கெவுளி சவுண்டோட உன் காதுக்கு இன்மையா நான் உழ வைப்பேன். ஆமா, நீ 2 இடம் வாங்கி போட்டுருக்க, என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். நான் படிப்படியா நான் முடிச்சு கொடுக்குறேன். முடிச்சு கொடுத்தா என்ன பண்ற? 3 கடை வாங்கிருக்கேன். 3 கடை எங்க போய் இப்பயே தலைக்கு மீறி கட்டுறது. எனக்கு ஒரு 11 சிப்பா அரிசி எடுத்து கொடுக்குறியா? கருப்பா உத்தரவிட்ட வழிவத்துறேன். ஏற்கனவே அந்த மாதிரி சத்தியம் பண்ணி ஒரு கோயில வேண்டுதல் நிற்கிது. இல்லை சாமி, அது காசா கொடுத்துருக்காங்க ஐயா கிட்ட. கொரோனாவால கொஞ்சம் நிறைய இருந்தது, அவர் வராம தரப்பட்டு. அதான் நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற, நான் சொல்றேன். அதனால கருப்புசாமி இதை நான் சரி பண்ணி தரேன். 11 மாசம் முடிச்சு தரேன். சத்தியம் போயிடும். நான் அமைச்சு தரேன். போ.